ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மிஸ்டர் மீட் தான் ப்ளே பண்ண போகிறோம். மிஸ்டர் மீட்டில் நம்ம ஆல்ரெடி 2 வாட்டி இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம். ஆனால் 2 வாட்டியுமே நம்மளால் தப்பிக்க முடியல. பெரிய பண்ணி சின்ன பண்ணி 2 பண்ணிட்டையும் அடி வாங்கி நம்ம ரொம்ப மோசமாக தோற்று போயிட்டோம். இந்த டைம் எஸ்கேப் பண்ணுறோம். வாங்க போகலாம். ஓகே, வந்தோடனே கன்னை கொடுத்துட்டானுங்க. ஓகே, கன் வந்து 3 நைட் 3 ராத்திரிக்குள்ளே நம்ம அந்த பொண்ணை வந்து ரெஸ்கியூ பண்ணணுமா? ஓகே, பண்ணிடலாம். இன்றைக்கி ஒரு கான்ஃபிடென்ட்டோடு வந்திருக்கேன். என்னடா இங்கே போகிறேன்னு பார்க்கிங்களா, நம்ம எல்லோரும் போகிற வழி வந்து அந்த டோர் புதுசான ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், கிளாஸை தானே இது உடச்சிட்டு போகலாம்ல, இதுவும் கிளாஸ் தான். ஓகே, நம்ம இங்கே ஷூட் பண்ணி பார்க்கலாம். வா, உடஞ்சிட்டு. ஆமாம், ஆனால் அந்த சவுண்டுக்கு மிஸ்டர் மீட் வந்துட்டானே, என்ன பண்ணுறது? மிஸ்டர் மீட் வந்தால் இங்கே வருவானா அங்கே வருவானான்னு தெரிலையே. வர்றானா? வந்த மாதிரி இல்லை. ஒருவேளை டோர் சைடு வந்துட்டு இருந்தானே, என்ன பண்ணுறது? செக் பண்ணி பட்டே வந்துடலாம். டேய், இங்கே டோர் ஓப்பன் பண்ணலையே. ஒரு அந்த ரூமுக்கு தம்பி பார்க்குறானோ? டே, வர்றாருன்னு சொல்லிட்டு வாடா. அந்த மாதிரில சரி, நம்ம எங்கேயும் போய் பார்த்துடலாம். இதுக்குள்ளேயே உள்ளே போக முடியுது. நம்ம அவ்வளோ சின்னதாகவா இருக்கிறோம். உள்ளடி பூந்து வந்துட்டோம். குட்டி ஜன்னல் மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஓகே, வந்தாச்சு. இந்த ரூமை ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம், ஏதாட்டி இருக்குதான்னு. எங்கே இருக்குது? ஒளிருக்கு ஃபஸ்ட் இடம் இருக்கா? இருக்குதப்பா. அவன் படிலோட்டி இறங்கி வந்து அதுக்குள்ளே விழுந்துடலாம். வர்றானா? வரல. இங்கே இது என்னது? கேனு. ஒரே கேனாக தான் கிடக்குது. இந்த கேனை வச்சு நான் என்ன பண்ணுறது? இது வேண்டாம். நெக்ஸ்ட்டு அங்கே ஏதோ மின்னுது. அதுவும் கேனு தான். வேறு ஏதாட்டு இருக்குமா? இங்கே உருப்படி எதுவும் இல்லை. மேலேயே போயிடலாம். டேய், எதுத்தப்போ வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துடாத. ஓகே, நல்ல வேலை வரல. இங்கேயும் இல்லை. எங்கே இருப்பான்னு தெரில. திடீர்னு முன்னாடி வந்துட்டா போச்சு. இந்த டோரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாமா? இதே சைடே ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த டோர் எப்பவும் உடச்சிட்டு வருவோம். இந்த டைம் தான் உள்ளேருந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த டோர் தான். டேய், எதுத்தப்போ வந்துடாத. இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்கானா இல்லையா? இவ்வளோ சவுண்டு போட்டு வீட்டுக்குள்ளே ஒருத்தி வந்திருக்கேன். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் எங்கேயும் இருக்கான். எங்கே போனானோ? ஓகே, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியாச்சு. நான் கண்டிப்பாக அந்த சவுண்டுக்கு வந்துடுவான். வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஓடு 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 ஓடு. அப்படி நம்ம அவனை இங்கே வர வச்சுட்டு நம்ம இங்கே சுற்றி உள்ளே ஓடிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பிளான் என்ன? எங்கே வருவான்னு தெரிலையே. நீ சுற்றி பின்னாடி துரத்திட்டு வருவானா ரிவர்ஸ்லேயே வருவானான்னு தெரில. ஓப்பன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து க்ரீன் கீ தான் எடுக்கணும். ஏன்னா நம்ம அடி வாங்கினா அந்த பண்ணிகிட்ட கொண்டு போட்டுடுறான். பெரிய தப்பிச்சு வர்றதுக்குள்ளே போதும்னு ஆயிடுது. ஃபஸ்ட்டு க்ரீன் கீ எடுத்து அதை ஓப்பன் பண்ணி வச்சா தான் நம்ம வெளியே வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கே போனோம்? டேய், எங்கே தான் பக்கமாட்டி ஒரு பக்கம் வந்து தொலை. ஆளை காணும். ஓகே, கிச்சன் எதுத்தாப்போ இருக்குது. அங்கே ஓடிடலாமா? குடுன்னு ஓடு விற்காத. எங்கேருந்து வரான்னு தெரில. ஓடு. வா, க்ரீன் கீ கண்ணில் தெரியுது. ஓ, சூப்பர். நல்ல வேலை க்ரீன் கீ கிடச்சிட்டு. நான் எங்கே அலைய விட்றவங்களோ பார்த்தேன். நேராக எங்கே? ஓ, மலை வருது. ஓகே, இப்படி சுற்றி விட்டு போயிடலாம். நல்ல வேலை பார்த்தேன். நேராக போயிருந்த கரெக்டாக வாசல்கிட்ட போய் அடிச்சிருப்பான். எங்கே வரான்? நேராக கிச்சனுக்குள்ளே போயிட்டான்னு நினைக்கிறேன். ஓடு. ஃபஸ்ட்டு வேலை இதை ஓப்பன் பண்ணுறது தான். ஐயோ, வரானே. ஓடு இங்கே ஓடு. வந்தானே பின்னாடியே அடிச்சுடுவான். ஓப்பன் பண்ணிக்கலான்னு பார்த்தா பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு வரானே. இப்போ நம்மளை துரத்திட்டு கண்டிப்பாக அங்கே போயிருப்பான். ஒரு நம்பிக்கையில் போகிறேன். ஓப்பன் பண்ணிடு. என்னை ஓப்பன் பண்ணால் தான் கண்டிப்பாக அடி வாங்கினா கூட தப்பிச்சு வருது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை, அதுவே ரொம்ப கஷ்டமாயிருது. ஐயோ, கீழே வர தூக்கிட்டு வந்துட்டேனே. போட்டு தொலை. ஓடு. நேரே எங்கே போகிறது? சவுண்டு கண்டிப்பாக முழுமாடு வந்திருக்கும். பின்னாடியே துரத்திட்டு வருதுன்னு நினைக்கிறேன். ஓடு. இது என்னது? ஒயர் கட்டுறா. கட்டிங் புதுசாக நினச்சேன். ஒயர் கட்டுற எங்கே தேவைப்படும்? 2 இடத்துல தேவைப்படுமே. எங்கே? மேலேயா? ஓகே, இங்கே ஒன்று. அங்கே ஷெட்டில் ஒன்று தேவைப்படும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஷெட்டில் கட் பண்ணிவிட்டு அப்புறம் லேபுக்கு போகலாம். இங்கே தான் கட் பண்ணு. இது எதுக்குன்னே தெரியல. நான் கட் பண்ணி விடுறேன். இதுதான் ஒரு லேபு வரையும் கனெக்ஷனாக இருக்குமோ என்னமோ. போவோம். மலை மாடு இருக்குதா? ஓகே, நல்ல வேலை இல்லை. ஓடு சீக்கிரம். இங்கே ஒரு பண்ணி வேறு இருக்குமே, அதை வேறு பார்க்கணும். வந்துடாத. ஏன்னா இங்கே வந்து ஒயர் கட்டுரு வேறு. வந்துட்டு ஓடு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நேராக போய் முன்னாடியே பின்னாடி அடி வாங்கியிருப்போம். நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். ஒரு கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தா போட்டு தள்ளியிருப்பான். இந்த டோரை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது என்னதுன்றா? இன்னும் ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் ஒன்றும் இல்லை. இந்த ட்ராவை வச்சு இடத்துக்கு வந்துடுவானோ? அதோ வந்துட்டா. அது நல்ல வேலை திரும்பி பார்த்தேன். ஓடு. அவசரத்துக்கு போய் தொலைத பாருன்னு விருத பாரு. அலைய நின்று அடி வாங்குறதுக்கு. இவ்வளோ ட்ரா இருக்குது. இதில் ஏதாட்டு இருக்குமா? ஒன்றும் இல்லை. மலை மட்டும் வந்துடுச்சு. என்னடான்னு பார்த்தேன். உடனே இறங்கி என்ன தான் தேடும் போல். பார்த்து மண்டையிலே போட்டு நங்குன்னு வைக்கலாம். நங்குற உருளை கட்டி தூக்கிட்டு வர்றது பாரு.
அது உருளைக்கட்டன் கூட சொல்ல முடியாது, ஏதோ ஒரு காலுன்னே தெரிலச்சு, எந்த காலை பிச்சு எடுத்துகிட்டு வரானோ தெரில, தின்னுக்கிட்டே ஓடு ஓடு நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கேன். ஒரு செகண்ட் கூட அவன் நிற்க மாட்டேங்கிறான். அவ்வளோ முழு மாடுக்கு கால் தான் வலிக்காதோ என்னமோ துரத்திக்கிட்டே இருக்கிறான். இதான் வந்துட்டு நீ அப்படி போனேன், எங்கே போகிறேன், எங்கே கிச்சனில் ஃபஸ்ட்டு தேடிட்டா நல்லது. எனக்கு நிறைய கபோர்ட்ஸ் இருக்குது, இதில் எதுனா இருந்துச்சுன்னா தேடிட்ரா. ஓகே, அது கபோர்டு தரேன், ஓப்பன் பண்ணிவிட்டு. ஐயோ அவசரத்தில் பார்த்ததையே பார்த்துட்ருக்கேன். இந்த பண்ணி வேறு எங்கே வருதுன்னு தெரிலையே. பெரிய பண்ணி காணும், பார்க்கவும் பயமாக இருக்குது. ஓப்பன் பண்ணு வரானா, வரல. ஓப்பன் ஒன்றும் இல்லை. அட பாவிங்களா, கஷ்டப்பட்டு கிச்சனுக்கு வந்தேன்னு ஃபுல்லாக கேன் தான் இருக்குது. திங்கிறதுக்கும் ஒன்றும் கிடையாது, உருப்படியாக ஒன்றும் கிடையாது. ஃபுல்லாக அந்த குடிச்சிட்டு போட்டு அதுவும் நசுக்கி போட்டு வச்சுருக்கோம் அந்த கேனெல்லாம். என் கையாலே க்ரஷ் பண்ணியிருப்பான் போல், அப்படி இருக்குது கேன்லாம். ஓகே, நேராக இங்கே இது ஓப்பன் பண்ணால் இங்கே பேர் ஃபுல்லாக மீட்டு தானே. இது மீட்டை ஃப்ரிட்ஜுக்குள்ளே இது திங்கிறதுக்கு இது மட்டும் தான் தெய்வம் போல். ஐயோ சவுண்டு போட்டேன். இந்த முழு மாடு வேறு எங்கே வருதுன்னு தெரியலையே, காணும். சவுண்டு போட்டேனே. கண்டிப்பாக கிச்சன் போவோம். அப்போ நம்ம இங்கே நினைக்கலாமா? இங்கே ஏதாட்டு இருக்கா உருப்படியாக எதனா கொடுங்கடா. ஒன்றும் இல்லை, இதெல்லாம் எடுக்க கூட முடியல. அதெல்லாம் என்னென்னு தெரில. இங்கே வந்து ரூமில் வந்து தேடுறது ரொம்ப வேஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒன்றுமே கிடைக்கல. நான் 2 வாட்டி தேடும் போதும் எனக்கு கிச்சன் மாதிரி தான். இங்கே கிச்சன்லாட்டு க்ரீன் கீ கிடச்சிச்சு, எதனா பொருள் கூட கிடைக்குது. ஆனால் இங்கே வேஸ்ட்டு. இந்த டோருக்குள்ளே போனால் இங்கே ஒரு சீக்ரெட் டோர் இருக்குமே, ஓப்பன் பண்ணு. வா சூப்பர், அடைச்சிச்சு. இந்த டோர் எதுக்கு ஆக்சுவலாக? இந்த டோர் இந்த சுரங்க பார்த்து யார் கட்டியிருப்பா? இது மிஸ்டர் மீட் வீடு தான். ஆனால் அவனே இதுக்குள்ளே பூந்து கண்டிப்பாக வர முடியாது. இது யார் ஓப்பன் பண்ணியிருப்பா? இல்லை மிஸ்டர் மீட்டோட பொண்ணாக இருக்குமோ? ஓகே, இங்கே எதுவுமே இல்லை. அந்த இதில் ஏதாட்டும் இருக்குன்னு பார்த்தேன், ஒன்றும் இல்லை. சிப்பப்போ டேய், நீ எங்கடா இருக்க பாவி? எங்கே இருக்கன்னு தெரிஞ்சாச்சும் ஒரு மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தூ சவுண்டு பின்னாடியே வந்த மாதிரி இருக்குது. முழு மாடு பின்னாடி தான் வருதா? தான் வந்திருக்குல்ல, நல்ல வேலை ஓட்டிக்குள்ள இங்கே வந்துட்டேன். நீ அங்கே போனேன், இங்கே போகிறேன். அவன் அந்த சைடு வரும்போது ஓகே வா வா வா. நம்ம இங்கே இருக்கோம் நினச்சி இங்கே வரானா? இப்போ நம்ம நேராக படிக்கட்டு மேலே ஏறி போயிடலாம். இதுக்காக தான் வெயிட் பண்ணேன். ஓடு ஓடு ஓடு. இந்த ரூம் தேடியாச்சு, ஃபுல்லாக தேடிட்டுமா? தேடலையணும். இந்த பேப்பர் வேஸ்ட்டு. ஐயோ, தேடின ரூமுக்குள்ளே மறுபடியும் தேடிட்டு இருக்கேன், பைத்தியம். ஐயோ, இந்த பயத்தில் எல்லாம் மறந்து போச்சு. இது ஒன்றும் இல்லை. அட பாவிங்க, இது இருக்குது. இது மியூசிக் பாக்ஸ் பீஸா? இது எனக்கு என்னத்துக்கு? இதுவும் தேவைப்படுமா என்ன? அதுக்குள்ளே முழு மாடு வந்துட்டேன். இது ஃபுல்லாக தேடியாச்சு கிச்சனில். முழு மாடு வேறு எங்கே இருக்குன்னு தெரில. மிஸ்டர் மீட் எங்கே இருக்கீங்கன்னுலாம் நான் கேட்க மாட்டேன். எங்கே இருக்க? உனக்கு என்ன மரியாதை கிடக்கு? ஃபுல்லாக எல்லாத்தையும் கொண்டு தீர்த்துட்டு இருக்கு. இங்கே ஏதோ சவுண்டு கேட்குது. நம்ம இதை உடச்சிட்டோமா இல்லையா? ஓடு ஓடு. ஐயோ, இதை ஓப்பன் பண்ணாமல் எப்படி இங்கே ஒயர் கட் பண்ண முடியும்? அறிவே இல்லை, தூக்கிட்டு வந்துட்டேனே. முழு மாடு வேறு எங்கே இருக்குன்னு தெரில. முன்னாடி வந்து நின்றாத. இங்கே ஒரு குட்டி பண்ணிலாம் இல்லை, பெரிய பண்ணி. அந்த பண்ணிட்டு நான் 1000 வாட்டி அடி வாங்கியிருப்பேன். என்னவே முடியாத அளவுக்கு அடி வாங்கி செத்துருக்கேன். இவன் வேறு எங்கே இருக்கான்னு தெரியலையே. கடு அப்புறம் சிறப்பட்டு வந்துட்டேன். எங்கே உள்ள ரூம்குள்ளே கண்டிப்பாக இருக்க மாட்டேன். ஓகே, சேஃபாக வந்தாச்சு. இந்த தரம் சீக்ரெட் ராக்கி இது தேவைப்படும். அடுத்து மியூசிக் பாக்ஸ். இதை எடுத்துகிட்டு ட்ராவை திறக்க போயிடலாமா? ஆஹா, காஃப் சிறப்பட்டு கையில் எடுத்துட்டேனே. ட்ராவை திறக்கணுன்னு அங்கே அந்த இது வந்துட்டான். ஓடு 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 ஓடு, சீக்கிரம் குச்சிரு. ஐயோ, அது இது கட்டிங் பீல்ஸ் தான் தேவைப்படுமே. அது ஓப்பன் பண்ணால் தானே இந்த சீக்ரெட் கீயை போட்டு ஓப்பன் பண்ண முடியும் அந்த ரூம்குள்ளே போய். ஐயோ, அவசரப்பட்டு கையில் எடுத்துட்டு இது எங்கே போட போட்ட இடம் மறந்துடுமே. எங்கேயாட்டு போட்டேன்னா வந்துட்டு ஓடு ஓடு ஓடு. எங்கே போட? படிக்கட்டில் போட்டால் நீ எடுக்க முடியும், பின்னாடி வந்து அடிச்சு போடும். ஓகே, இங்கே தான் தேவைப்படும். இங்கே கடந்து தோலை போ நேராக. ஓடு ஓடு ஓடு. ஒளியலாமா? ஓகே. டேய், வந்துட்டான் முழு மாடு. பாருங்களேன், நடைய பாரு. நடக்க கூட முடியல, அந்தளவுக்கு தின்னுட்டு ஊதி போய் வந்துட்டுருக்குறான். சரி, வெஜிடபிளே திங்க மாட்டான் போல். ஃபுல்லாங்க நான்வெஜ்ஜு. ஃபுல்லாக அது மீல்ஸ். நம்மளும் கையில் மாட்டணும், நம்மளையும் தின்றுவான். நல்ல வேலை போயிட்டான். வெளியே போகலாமா? ஒரு டைம் இப்படி தான் வெளியே வரும்போது கரெக்டாக கீழே இருந்தே பார்த்துட்டான். அந்த வாட்டியும் பார்த்துருவானோ? கீழே இருக்கானா? இல்லை, ஓடு. இங்கே நிறைய இருக்குது. தேடு. கேமரா இதுதான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேங்கடான்னு. அங்கே கேமரா வர உயின்னு சத்தம் போடுது போகிற டைம்லாம். அதை போட்டு ஃபஸ்ட்டு உடைக்கணும்.
வேறு எங்கே தேவைப்படும்? இங்கே கண்ணாடி இருக்குது, அங்கேயும் தேவைப்படும். ஓகே, கண்ணாடி உடைச்சிடலாம். பாருங்கள், இது எங்கேயாட்டும் இது பாத்ரூம் இவ்வளோ அழகாக இருக்குமா? மிஸ்டர் மீட் வீட்டில் மட்டும்தான் இருக்கும். மிஸ்டர் மீட் அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கான். ஆசிட்லாம் வச்சு சூப்பராக வச்சுருப்பாங்க. நான் ஆளை காணும். கண்ணாடி உடைச்சிருக்கேன், என்ன காணும்? வரமாட்டானோ? கீழே வர இங்கே தான் போட்டிருக்கோம். வந்தானு தான் நம்ம கீழே போய் அங்கே கேமரா உடைச்சிட்டு வரலாம். ஒரு வேலை முடியும்னு பார்த்தா வந்த தொலைய மாட்டேங்கிறானே. எங்கே போயிருப்பான் மிஸ்டர் மீட்? மிஸ்டர் மீட், இவளுக்கு மிஸ்டர் மீட். கறி கடைக்காரா எங்கே இருக்க? ஆளை காணும். எங்கே போயினான்னு தெரிலையே. இது கண்ணாடி உடைச்சிட்டு இருக்கேன், சத்தத்துக்கு வரவே இல்லை. இவன் வந்தால் தானே ஒரு வேலை முடியும். நம்ம கீழே போய் கேமரா உடைச்சிட்டு அப்புறம் இந்த ஹேமர் நம்மளுக்கு தேவைப்படாதா தூக்கி தூர போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாட்டு பொருள் கட்டிங் பில்ஸ் அதுதான் தேவைப்படும். கீழே போயிடலாமா? போகவும் பயமாக இருக்குது. எதுத்தாப்போ வந்து ஷாக் கொடுத்துருவான். ஷாக் மட்டும் கொடுப்பான், தலையிலே ஒன்று வச்சுருவான். அப்புறம் நம்ம ரத்த கலரியாக கிடக்க வேண்டியதான். இங்கெல்லாம் தேடிட்டோன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் மீட் இங்கே தான் நிற்கிறியா ஒளிஞ்சிக்கிட்டு? இல்லை, சத்தமே இல்லை. வீட்டில் இல்லை போல். அந்த முழு பண்ணி வந்து அவன் வளர்க்குற அந்த சின்ன பண்ணின்னு கூட சொல்ல முடியாது, அந்த பண்ணியை பார்க்க போயிட்டு. ஓகே, இந்த வந்துட்டான். நல்ல வேலை கேமரா கையில் எடுத்துகிட்டு ஓடு 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 ஓடு. வந்துட்டியா வந்திருப்பான், ஓடு. அந்த முழு மாடு மேலே போய் தேடிட்டு வரக்கலாம். நம்ம இங்கே போய் நம்ம வேலையை முடிச்சிடலாம். எங்கே இருக்குது இந்த கேமரா? ஒய்யும் என்ன சவுண்டு போடுற? எப்போ ஆளை பாரு. என்ன விசுவாசம் உனக்கு? இனி அங்கே போய் தேடுறதுக்குள்ள நம்ம இங்கே சுற்றி போயிடலாம். கட்டிங் பில்ஸ் எங்கே தேடுறதுன்னு தெரியலையே. என் கண்ணுக்கு நான் பார்த்த ஞாபகமே இல்லை. எங்கே இருக்கும்? இந்த ரூம்லாம் தேடிட்டேன், கிச்சன்லேயுமே தேடினேனே. இங்கே இந்த ரூம் தேடியாச்சு, அப்புறம் இந்த ரூம், இந்த ட்ரா ஆமாம் தேடியாச்சு. ஐயோ, கட்டிங் பில்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியலையே. இங்கே இது லாக்காக இருக்காமா? கீழே ட்ரா வேஸ்ட்டு. அப்போ கட்டிங் பில்ஸ் எங்கடா இருக்குது? அட பாவி, எங்கே போய் தேட? மிஸ்டர் மீட்டா போய் தேட முடியும்? ஓகே, சும்மா இருக்கிறதுக்கு. ஓ, ஃபோன்லாம் போட முடியுமா? ஹலோ, இது என்னது சொல்லுது? இட்ஸ் கம்மிங் யூனிட் மிஸ்டர் மீட் பை. போலீஸ்க்கு நம்ம கால் பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன். எனக்கு கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்துடுமாமா. அதுக்குள்ளே நம்ம மியூசிக் பாக்ஸ் இது என்ன பீஸ் அதை கொண்டு வச்சிடலாம். ஐயோ, வந்துடுவானோ? அவசரப்பட்டு தூக்கிட்டு வந்துட்டேன். ஆனால் கையில் புசுக்கு இது எதுக்குன்னு தெரில. ஆனால் அதை கொண்டு சேர்க்கணும்னு போட்டிருக்கு. ஓகே, இங்கே ஒரு பீஸ் இருக்குது, இதையும் கொண்டு வச்சிடலாம். மொத்தம் எத்தனை பீஸ் தேவைப்படுன்னு தெரில. இது எதுக்கு தேவைப்படணும் ஃபஸ்ட்டு தெரில. மாட்டு அப்புறம் இங்கே இந்த லெட்ரு தான் இருக்குது. வேறு எல்லாம் பார்த்துட்டோம். மிஸ்டர் மீட் எங்கே இருக்கிற? ஓ, இப்போ எனக்கு கட்டிங் பில்ஸ் இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு வேலை நடக்குதோ. கட்டிங் பில்ஸ்னால் இப்போ எங்கே போய் தேடுறது? கட்டிங் பில்ஸ் வந்துட்டுருக்கானா? வந்தால் கீழே கூச்சி போய் தேடலாம். இங்கே நல்லா தேடியாச்சான்னு எங்கே போய் நான் தேட? இப்போ எங்கே போய் வந்துட்டான். ஓடு பக்குன்னு ஆகிட்டு முன்னாடி வந்து நிற்கிறேன் பாரு. இந்த ரூமில் எதுவும் நல்லா தேடினேனா? இங்கே ஏதோ பார்த்தியா? அந்த இடத்த நான் எத்தனை வாட்டி கிராஸ் பண்ணி போயிருப்பேன். நான் இங்கே தான் இருக்குது. இதை நான் இவ்வளோ நேரம் பார்க்கல பற்றியா? இது எங்கே? நீ 2 இடத்துல தேவைப்படும். 2 பழகி எங்கே வந்திருக்கானா? ஃபஸ்ட்டு எதை போய் ஓப்பன் பண்ண? ஓகே, இல்லை எனக்கு ஓடு இல்லை. போலீஸ் போலீஸ் எங்கே போகிறீங்க? அட பாவிய, வந்துட்டு அம்பாடு போயிட்டுருக்கான் போலீஸு. சரி, போய் தொலையட்டும். இந்த போலீஸை நம்மளை வழங்காது. ஓகே, இதை நம்ம பிடிங்கி விட்டுட்டு நேராக அங்கே ஓடிடலாம். தூக்கிட்டு கட் பண்ணுவோம். சீக்கிரம் பண்ணி வரக்குள்ள ஓப்பன் பண்ண. ஓகே, பண்ணி பார்த்துட்டா? இல்லை இந்த மிஸ்டர் மீட் வேறு இந்த சத்தத்துக்கு வந்து நிற்பானோ? வந்துட்டான். ஓடு சீக்கிரம் இந்த சைடு ஓடு. இந்த பண்ணி வரல, அந்த பண்ணி வரல. ஐயோ, எதா பேர் வந்து நின்றுவானோன்னு பயமாக இருக்குதே. எந்த பண்ணி எங்கேருந்து வருதுன்னு தெரில. எங்கேருந்து வருதுன்னு தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக மூவ் பண்ணி போயிடலாம். பண்ணி பயிரில் வந்து தொலைங்கடா இதாட்டு. நான் எதுத்தாப்போ அதில் சர்ப்ரைஸ் கொடுக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அந்த மாதிரி இல்லை. ஓகே, போயிடலாமா? போ வந்துட்டியோ? இல்லைல்ல, எவ்வா ஒரு பக்குன்னு தான் இருக்குது. என் நேராக மேலே போகணும். எதுத்தாப்பு ஒரு நல்ல வேலை. நேராக போய் பார்க்காம போயிருந்தேன்னா படிக்கட்டிலே தள்ளி போட்டு மண்டையை உடச்சிருப்பான். ஓகே, நீ அவன் வெளியே தான் வருவான். நம்ம கன்ஃபார்மாக வெளியே தான் வருவான். நம்ம இங்கே ஓடி சுற்றிட்டு மேலே போயிடலாம். போ கொஞ்சம் இது ஃப்ரீ தான். நேராக வந்தாச்சு. ஓகே, சவுண்டு கேட்கும். வரல. சீக்கிரம் ஓப்பன் பண்ணி. பின்னாடியே வந்துட்டு. அட பாவி, போச்சு, பின்னாடியே வந்திருக்கான். ஐயோ, மண்டையிலே நங்குன்னு வச்சுட்டான். அடியே படாமல் தப்பிச்சிடலான்னு நினச்சேன். பட் வாங்கி கட்டிட்டு நல்லா
அது கொஞ்சம் சுற்றிட்டு அந்த இல்லை ஒளிஞ்சிட்டாட்டு இருந்துருக்கலாம். அந்த ரூமில் ஒளிரக்க எதுனா இடம் கொடுத்துருந்துருக்கலாம். சார் இப்படி பண்ணிவிட்டானுங்களே. இந்த பண்ணி என்ன வர இவ்வளோ லேட் பண்ணுது. இதை கொட்டி விட்டோன்னு அப்படி வந்துடும். நான் ஆளை காணும். பண்ணி இருக்குதா இல்லை இதையும் பிடிச்சி அந்த மிஸ்டர் மீட் தின்னு போட்டானா? இருந்துச்சே. எங்கள் ஆளை காணுமே. இவ்வளோ நேரம்லாம் ஆக்கே ஆக்காது இது. இந்த வந்துடுச்சுல. ஓடு 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 சீக்கிரம் பின்னாடியே வந்துடும். ஓடு. ஐயோ எங்கே போகிறோம் தெரியாமல் கைகால் நடுங்குதே. ஓடு 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 ஓடு. எங்கே இருக்குது வழி? இந்த பக்கம் தானே? ஆமாம்மா டோர் இந்த சைடு இருந்து. ஓடு 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 சீக்கிரம் இங்கே தான் ஓடு. ரைட் திரும்பினா அட பாவி எப்போ வருவேன்னு வாசல்லே காத்துன்னு மண்டையிலே போட்டுவிட்டானே. 2 நாள் வேஸ்ட்டாக போச்சு. மிஸ்டர் மீட் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு இது வேறு. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. இதில் அடிக்கடி வெளியே போகியும் பண்ணி முட்டிப்பிடும். வந்துட்டியா? ஓகே இந்த டைம் வரல நினைக்கிறேன். போகலாமா? போகலாம். ஒரே ஓட்டம் தான். ஓடு பின்னாடி திரும்பி பார்க்காம ஓடிட்டே இரு. இங்கே இந்த பக்கம் வந்துட்டோமா? சூப்பர். இனி பண்ணி வராது நம்புகிறேன். இந்த பெரிய பண்ணி வராமல் இருந்தால் ஓகே. வரல இப்போதைக்கு. இது என்னது? ஹேமர். ஓகே தேவையில்ல. இவன் வேறு எங்கே இருக்கான்னு தெரியலையே. முன்னாடி இருக்கானா பின்னாடி இருக்கானா? சுற்றிக்கிட்டு போகலாம். கன்னு நம்ம எங்கே போட்டோன்னே தெரில. கன் எடுத்து பேசாமல் என்ன சுட்டு போட்டா என்ன? எங்கே இருக்குன்னு சொல்லிடுறா. சத்தம் கொடு. அடப்பா அழக்கணும். இந்த கேன் தான் கிடக்குது. போடு. இப்போ வந்துடுவேல்ல கண்டிப்பாக. நான் இங்கோடி ஓடிடுவேன். அதுவும் பின்னாடியே வந்திருக்கான். ஒரு செகண்ட் இப்போ லேட் பண்ணியிருந்தேன். அவ்வளோந்தான். ஓகே நீ அந்த ரூம் போவோம். இப்போ நம்ம மாடிக்கு போயிடலாம். ஓடு. எங்கே போட்டேன் கட்டிங் பில்ஸை? இங்கே தானே எங்கே போட்டேன்? அடி அந்த மூலையில் தானே அடி வாங்கணும். இங்கே தான் கிடக்கு. எடு. ஓகே நீ அவன் தேடிட்டு வரக்குள்ள கொடுன்னு எடு. சீக்கிரம் டைம் இல்லை. ஓகே பிடிங்காச்சு இது. ஓகே எடு. அடப்பா. ஓகே வெயிட் கொஞ்சம் நேரம் கூட வேஸ்ட் பண்ணால் மேலே ஆயாச்சு. சூப்பர். இனி தேவையில்ல. 2 இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இனி ஷெட்டு தானே இல்லையா? என்னமோ போகலாம். ஓகே சூப்பர். மரக்கலையில் அழகாக தவறும். போன ஜென்மத்தில் குரங்காக தான் பிறந்திருப்போம் போல். ஓகே மிஸ்டர் மீட் இப்போ உள்ளே போயிட்டான். நம்ம மாடியில் இருக்குன்னு நினச்சிட்டு மாடிக்கு போகிறான். ஓகே இப்போ பயலாம் நம்ம நேராக இதுக்குள்ளே குதிச்சிடலாம். ஓகே குதி. மேலே தானே வருவான். திரும்பி ரிட்டர்ன் கீர் போட்டுல சிக்கு உள்ளே போகிறோம். குதிச்சு தொலை. ரேடியோ இது தேவையில்ல. வேறு கோடு இது நம்மளுக்கு நம்ம கண்ணாடி உடைச்சல அங்கே தேவைப்படும். இந்த கோடு நம்ம அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு புல்லட் இருக்குது, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓடு இவன் எங்கே வரான்னு தெரில. கண்டிப்பாக இங்கே நம்ம திறந்து போட்டிருக்கோம். சவுண்டுக்கு எங்கே வருவான். ஓகே முன்னெச்சரிக்கையாக நம்ம இந்த சைடு போயிடலாம். நீங்கள் மிஸ்டர் மீட் நீங்கள் அங்கே போயிட்டியா? ஐயோ இப்போ தான் மேலே இருந்து நீ வந்துக்கிட்டு இருக்கியா? நான் அங்கே சவுண்ட் போட்டிருப்பேன். அங்கே போயிட்டேன் நினச்சிட்டுலாம் இருக்கேன். ஓடு. ஓகே இப்பவும் பிரச்சனை இல்லை. இந்த சைடு வந்துட்டால் நம்ம இவனை ஏமாற்றி விடுறது மேலே ஏறி போயிடலாம். கண்டிப்பாக வெளியே தான் இருப்போம். குடுன்னு ஓடியாச்சு. எங்கே இருக்குது கோடு? இங்கே தான் யூஸ் பண்ண சீக்ரெட்டு கோடு எங்கெல்லாம் வச்சுருக்கான் பார்த்தீங்களா? இங்கே என்ன இருக்குது? இது கீ, ரெட் கீ. இது எதுக்கு யூஸ் ஆகும்? லேபுக்கு தானே. லேபுக்கு ஆமாம். இங்கே வந்து தொலை மேலே நான் கீழே போடும். அப்படி இது கண்டிப்பாக லேப்லேயே தான் இருக்கும். ஏன்னா நான் இங்கே ஃபுல்லாக தேடி பார்த்தாச்சு. இங்கே எந்த கீயும் போடுற மாதிரி இடம் இல்லை. கண்டிப்பாக லேபில் தான். அங்கேயே போய் போட்டுக்கலாம். ஆனால் நம்ம ஒயர் கட் பண்ணியாச்சு. இது ஓப்பன் பண்ணியாச்சு. டோர் ஓப்பன் ஆயிருமா? ஒயர் கட் பண்ணிட்டேனா? இன்னும் பண்ணலையா? தூக்கிட்டு வந்தேனே இந்த கடைக்கு. இன்னும் பார்த்தேன். ஆஹா சவுண்டு போட்டேனே. பண்ணி வந்துட்டுனா வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு சவுண்ட் போட்டேன். எங்கே வா? நீங்கள் வா, நான் அங்கே போயிடுறேன். அப்படி ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு பண்ணி. எப்படி எனக்கு அறிவு இருக்குது. அந்த சைடு சுற்றி வருவான்னு பார்த்தா மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு ரிவர்ஸ் கீர் போட்டு வந்துட்டான் பாரு. இங்கே பின்னாடி துரத்திட்டு வந்துட்டானா? எடு. மேலே போய் அங்கே என்ன கிடைக்குன்னு பார்த்தேன். அங்கே கன்ஃபார்ம் கேமரா தான் இருக்கும். நம்ம கேமராவை எடுத்துகிட்டு அந்த லேபை ஃபோட்டோ எடுக்க வேண்டியிருக்கும். ஓகே நம்ம அந்த கேமரா ஸ்டிப்மே தூக்கிட்டு போயிடலாம். அப்படி தூக்கிட்டு போயிட்டு லேபை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் ஃபோட்டோ எடுத்துடலாம்.
போலீஸ் அதுக்கப்புறம் கால் பண்ணி வர வச்சு மாட்டி விட்டுடலாம். போலீஸு ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்படியே போயிட்டான். இந்த வாட்டி கன்ஃபார்ம் மாட்டி விட்றோம். ரொம்ப இந்த ரூம் எப்படி இருக்குது? இது அடைச்சி வச்சுருக்காங்க. ஓ இது என்னது? நம்ம இங்கிலீஷில் வந்து புலி, அதனால் நம்ம இதை வாசிக்க வேண்டாம், வேறு வேலையை பார்க்கலாம். ஃபோட்டோ இருக்குது. இது ஓப்பன் ஆகலை. ஓகே நம்ம கீ வச்சுருக்கலாம், ஓப்பன் பண்ணேன். ஓகே ஓப்பன் ஆகிடுச்சு. கேமரா எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த எழுத்து போகாதா? எவ்வளோ நேரம் இப்படி இருக்கும்? கொச்சு 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 கொச்சு. இது யார் எழுதியிருப்பா? டைரி நோட் ரீடு வேண்டாம், மாட்டினத்தோட விரும்பலை. இப்போ தான் நல்லவேளை போயிருக்கு. இதில் ஓப்பன் பண்ணுற இந்த ரூம்குள்ளே வந்து கன்ஃபார்ம் மேலே ஓடி தான் போடணுமா? இங்கே எதுவுமே டோர் எதுவுமே இல்லை. அப்போ எப்படி இந்த கேமரா யார் கொண்டு வச்சுருப்பா? உள்ளே வெளியே இருந்து திறக்க முடியுமா? ஓகே நம்ம வெளியே போயிடலாம், ஆராய்ச்சி அப்பெல்லாம் பண்ணிக்கலாம். கேமரா எங்கே தூக்கி போட? கையிலே தூக்கிட்டு போயிடலாமா? வேண்டாம், நம்ம இங்கே ஓடி அங்கே போய் வீட்டுக்கு முன்னாடி கொண்டு போட்டுடலாம். அப்போ வந்து நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு போக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேலே பாருங்களேன், வெளியே நம்ம வந்த வழி சுற்றி எந்த வீடும் இல்லை. அங்கே இருக்கும் மழை தான் இருக்குது. எதுக்கு அந்த டேங்கு தானே அது? எதுக்கு இத்தனை வாட்டர் டேங்கு? பக்கத்தில் எந்த வீடும் இல்லை. மிஸ்டர் மீட் வந்து தனியாக ஒரு இடத்துல வீடு கட்டியிருக்கான். அங்கே பண்ணி வளர்க்குற இடமும் இந்த வீடு மட்டும்தான் இருக்குது. ஒடிஞ்சு விழுந்துட்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸு விழுந்திருப்பேன் ஒரு செகண்டில். நல்லவில் போ. ஐயோ போய் தொலைய மாட்டேங்குது. இப்போ விழ தான் போகிறேன், அந்த இடத்துல நிற்குது பேர். போயிரு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எப்பா இங்கேருந்து தூக்கி வீசலாம். இதுக்கு மேலே அந்த சைடு போய் தான் வீசணும்னு நினச்சேன். ஊசருக்கு உத்தரவாதம் இல்லை. ஓகே இதுக்குள்ளே போக முடியுமா? இதுக்குள்ளே தான் வந்தோமோ? அங்கே இருக்கு. நல்ல வேலை அங்கே குதிக்கல. மிஸ்டர் மீட் நான் சவுண்டு கேட்டு கரெக்டாக வந்துட்டுருக்கான். இந்த மரக்கல்லில் இதுக்குள்ளே போக முடியுமா? உள்ளே வந்த வழியே தானே வந்தோம், ஆனால் போக மாட்டேங்குது. சரி போய்த்தல, நான் இங்கே ஓடி போய் ஜம்ப் பண்ணி போய்க்கிறேன். ஜம்ப்பு. ஆமாம் இந்த டோர் வேறு ஓப்பனில் இருக்கே. மிஸ்டர் மீட் வீடு இந்த ரூம்குள்ளே வந்துட்டான்னு என்ன பண்ணுறது? கரெக்டாக உள்ளே வரணுமா, நம்ம ஜம்ப் பண்ணுவோமா? உள்ளேன்னு ஒரே அடி மண்டையிலே இவ்வளோ தெளிவாக்க அப்படியே தூக்கி அங்கே பண்ணியிருக்க இடத்துல தூக்கி போட்டுருவான். அதனால் வர்றானா எல்லாம் செக் பண்ணிக்கலாம். எங்கே இருக்கானே தெரில, சவுண்டு கேட்ட மாதிரி இருக்குது. எங்கடா இருக்கிற? கேமரா போட்டு எடுத்து போனான், நேரம் மேலே வந்துட்டான் ஒரு நம்ம நின்றது பார்த்து. அங்கேயும் இல்லை, இங்கேலாம் சவுண்டு மட்டும் கேட்ட மாதிரி இருக்குது. ஓகே போய் கூச்சிடலாமா? சைட்லலாம் குதிக்க முடியல, வீட்டுக்குள்ளே இந்த ரூம்குள்ளே தான் குதிக்க முடியுமா? போ ஜம்ப் பண்ணியாச்சு. இந்த கன் எங்கே போட்டோம்? பேசாமல் சுட்டுட்டேன் இவனை. கன்று நம்ம அந்த சைடு தான் போட்டு போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ஓப்பன் பண்ணியாச்சுல. ஓகே எடு ஒன்று ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் நிம்மதியாக கொஞ்சம் பொறுமையாக. அம்மா பின்னாடியே வந்திருக்கோம். இங்கே ரூமுக்கு பின்னாடி தான் நின்றுருக்கோம். சவுண்டு போட்டதால் வந்துட்டோம் போல. ஐயோ புல்லட் எடுக்க கூட மாட்டேங்கிறானே. நாங்கள் வீட்டையே உடச்சி போட்டிருக்கோம். இதை பார்த்து இதுக்கு கூட கொஞ்சம் நம்மளை துரத்திட்டு வந்து அடிக்க போகிறான் மண்டையிலே. நம்ம நிறைய டைம் வந்திருக்கோம், ஆனால் இப்படி நம்ம உடச்சி போட்டதில்லை. இந்த டைம் ஃபஸ்ட் வாட்டி வீட்டையே லைட்டாக உடச்சிட்டோம், டேமேஜ் பண்ணியிருக்கோம். அதுக்கு என்ன, நம்ம நல்லவங்க வீட்டையே உடச்சிருக்கோம். எங்கடா இருக்கிற? இது பின்னாடி துரத்திட்டும் வரல, அந்த சைடும் வரல. எங்கே இருக்க? எங்கேருந்து வர்றேன்னு தெரிஞ்சதானே நான் அடுத்த மூவ் பண்ணுறது. மிஸ்டர் மீட் கசாப்பு கடைக்காரா, எங்கடா இருக்கிற? வந்து தொலையன். இந்த பக்கமும் வரல, அந்த பக்கமும் வரல. நான் எங்கிட்டு போய் தேடுறது? எங்கேயாட்டு வர்றேன்னு தெரிஞ்சதானே ஆப்போசிட் சைடில் நான் போக முடியும். இங்கே தானே என்ன துரத்திட்டு வந்தான், ஆனால் ஆளையே காணும். பாதியிலே விட்டுட்டு போயிருக்கான். ஓகே போய் தொலை என்னனையும். எடு ஓகே ஒரு புல்லட் எடுத்தாச்சு. இல்லை வர வைக்கணும், வைக்கிறதுக்கு போடலாமா கண்ணை? சவுண்டு கேட்ட மாதிரி இருக்குது. அட பாவி, நல்லவள கண்ணை சுற்று. என்ன அங்கே போகுது? நேராக வர மாட்டியா? உனக்கு அறிவில்லை? எவ்வளோ நேராக வராமல் நீ அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வர. கொஞ்சம் விட்டுருந்தா நான் கண்ணை புல்லட்டை மிஸ் பண்ணியிருப்பேன் பாரு. போ செத்து தொலை. ஓகே நம்ம இதை எடுத்துகிட்டு இங்கேயே போட்டுடலாம். நெக்ஸ்ட் டைம் முழிச்சு வந்தான்னா அது அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு பின்னாடி. வேறு இப்போ தான் விழுது. ஓகே இனி நம்ம என்ன பண்ணலாம்? நேராக போய் அந்த கட்டிங் பீல்ஸா இல்லை ஒயர் கட்டரை வச்சு அதை கட் பண்ணிடலாம். அப்புறம் நம்மளுக்கு லேபுக்குள்ளே தான் ஒர்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கேமரா வேறு போட்டு எடுக்க மாட்டேன் அவசரத்தில். ஓகே இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு பண்ணி போயிட்டுருக்கு. இந்த டைம் நம்ம ஒரு வாட்டி கூட பண்ணிவிட்டு அடி வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் பெரிய பண்ணி தான் 2 வாட்டி அடிச்சுப்பிட்டான். சரி போய் தொலை. கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு கீ போட்டிருந்தோமே, ரெட் இந்த தான் கிடக்குது. நல்ல வேலை. எடுத்து தொலை. நம்ம ஃபஸ்ட் டைம் லேபுக்குள்ளே போகிறோமோ? ஆமாம் லேபை பாறேன். எந்திரிச்சு அவசரத்தில் உட்காந்துருந்தே வந்துட்டுருக்கேன். சரி ஓகே லேபை பாருங்களேன். ஓகே
இங்கே தான் ரெட் கலர் கீ இதுதான். குத்து மதிப்பாக போட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கு தான் இந்த கீயா? இது யார்? ஏதோ டாக்டர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. டாக்டரா என்ன? இல்லை, இவங்கள பார்க்கறது ஏதோ சயின்டிஸ்ட் மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம தான் தூக்கிட்டு போகிறோமா? நம்ம தூக்கிட்டோம், ரெஸ்கியூ பண்ணிட்டோம் போல். இந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஓகே, நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்த வேலையை கச்சிதமாக முடிச்சிட்டோம். 2 டைம் அடி வாங்கினோமே எல்லாமே போடா. இந்த டைம் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த பொண்ணையும் காப்பாற்றிட்டோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.